இல்லை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நெல்லை அறுத்துட்டு கட்டு கட்டி போட்டிருக்காங்க. இந்த கட்டு என்னன்னாக்கா இப்போ வைக்கல் நம்ம அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கையால் கட்டு கட்டி போய் வீட்டில் போய் போர் போட்டுருவோம். இப்போ அப்படி கிடையாது. இது என்ன பண்ணால் மிஷினை அறுப்பு தான் மிஷினை வச்சு போட்டு இப்போ மிஷின்லேயே வந்து கட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டு கட்டி இப்போ மாட்டுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. அதுமாரி வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அறுத்து நம்ம சாப்பிட்டுட்டு போடுறதுலேருந்து எல்லாமே மாடு நம்மளும் வந்து ஒன்றி தான் வாழ்கிறோம். இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ போர்லாம் கிடையாதுங்க. இது போய் அடுக்கி வச்சிடுறாங்க. மிஷினை வச்சு இது அறுத்து இது கட்டு கட்டி அது போட்டுடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மாட்டுக்கு யூஸ் ஆகுது. அப்போ வெட்டின வரைக்கும் இருக்குது பாருங்கள். இது வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீராணை ஏரிக்கும் மேற்காலப்புறத்தில் வீராணை ஏரிக்கு மேற்காலப்புறத்தில் இப்போ கூடுமான அளவுக்கு வந்து அறுத்துட்டாங்க. இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இதிலே வந்து உடனே தண்ணி விட்டு அடுத்து வந்து ஏர் ஓட்டி மறுபடியும் வந்து விளைச்சல் வருவாங்க. அதுமாரி வந்து இவங்க வந்து ரொம்ப தீவிரமாக இந்த பகுதி மக்கள்லாம் வந்து விவசாயத்தை விட்டு விடக்கூடாதுன்ட்டு ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு அந்தான தான் வீராணை ஏரி இருக்குது நண்பர்களே. இதுக்கு அந்தான வீராணை ஏரி இதோட பாசனம் வந்து இதுக்கு வருது. இவங்க வந்து வீராணை ஏரி தண்ணி பாசனம் இல்லைனாலும் இங்கே வந்து கம்மியான லெவலில் வந்து இப்போ போர் தண்ணி எட்டிக்குது. அதனால் இது வந்து விவசாயத்தை இவங்க தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது பார்த்திங்கனாக்கா இப்போ அறுப்பெல்லாம் அறுத்தாச்சு. அறுத்து இது அந்த தட்டையோடு இருக்குது பாருங்கள். இதை வந்து மிஷினை வச்சு தான் அறுத்தாங்க. இப்போ மிஷினை வச்சு இது வந்து கட்டியிருக்காங்க. இது மாட்டுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க. இப்போ இது அறுத்து வீட்டுக்கு கொண்டு போகிறது அந்த நெல்லை அரைச்சி அந்த நெல்லை வந்து தவிட வந்து மாடு சாப்பிடுது. அதுமாரி ஒவ்வொன்றும் வந்து மாட்டுக்கு நம்மளுக்கு சம்மந்தமான விவசாயம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இயற்கையாக போட்டு சாகுபடி பண்ணாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பரை ஒருத்தர் கேட்டேன், விவசாயம் பண்ணுறதுல வந்து நஷ்டம் வருதுன்னு சொல்கிறாங்களே என்ன? அது அந்த காலகட்டத்தில் வந்து விவசாயம் வந்து இயற்கையாக பண்ணணும். இப்போ எல்லாம் ஒன்று நம்ம காசு கொடுத்து வாங்குறதுனால ரேட்டு அதிகமாக இருக்குது. அதனால் அந்த காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கி நம்ம மருந்தை வாங்கி உரத்தை வாங்கி போட்டு அது லாபம் பார்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கூலியும் அதிகமாக கேட்குறாங்க. ஏன்னா இப்போ காலகட்டத்தில் அவங்க கூலி அதிகமாக கேட்குறது தப்பு கிடையாது. ஏன்னா பொருளாதாரம் அதிகமாக போயிடுச்சு. இருந்தாலும் அவங்க வந்து கூலியை கொடுத்து திருப்பி வந்து அந்த விவசாயத்தில் லாபம் எடுக்கிறதுனாக்கா ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம நிலம் வச்சுருக்கோம்னாக்கா நிலத்தில் இறங்கி நம்ம பாடுபட்டால் நம்மளோட பலன் வந்து அதில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நண்பர்களே, நம்ம வந்து நிலம் இருந்தாலும் நம்ம இறங்கி விவசாயத்தில் வந்து நம்ம வந்து சொந்தமாக நம்ம உழைப்பு நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம உழைப்புக்கு வீணாகாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம உழைப்பு இருந்ததுனாக்கா அதோட பலன் வந்து விவசாயம் அறுவடை பண்ணுற நேரத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்களே, என்னோடய வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாருங்கள். விவசாயத்தில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பண்ணி ஏன் போடுறோம் அப்படின்னாக்கா நம்ம காலகட்டத்தில் நம்மளோடைய வந்து விவசாயம் அழிஞ்சிடக்கூடாது. நம்மளுக்கு அடுத்தபடியாக வர நம்ம பிள்ளைங்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரிய வைக்கணும். அது எந்த விளைச்சல் எப்படி விளையுதுன்னு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். எல்லா விஷயமும் எல்லா நண்பருக்கும் தெரிஞ்சிடாது நண்பர்களே. தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு போய் சேர்க்கல. தெரியாதவங்களுக்கு நீங்களும் புரிய வைங்க. இந்த வீடியோவை வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த விவசாயத்தை பற்றி சொல்கிறானே நீங்களும் அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள். இது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க. ஏன்னா விவசாயத்தை பற்றி ஏன் போடுறோம் அப்படின்னாக்கா நம்ம விவசாயம் தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம நாடு வந்து விவசாய நாடு. அதனால் வந்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து விளைச்சலை விளைய வைக்கும். எதுவாவது கம்பு, கேவுரு, நெல் இன்னும் அனைத்து தானியங்கள் இருக்குது. எதுவாவது போட்டு நம்ம வந்து பிளாட்டு போட்டு விற்காமல் நம்ம விவசாயத்தை வந்து ரொம்ப பாடுபட்டு நம்மளோட ரொம்ப கஷ்டத்தை வந்து உணர்ந்து விவசாயங்களில் ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா விவசாயத்தை பற்றி போடுறீங்க. நிறைய நண்பரும் இப்படியும் எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. விவசாயத்தை பற்றி போடுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது, நாங்களும் விவசாயம் பண்ணுறோம் தான். அதனால் வந்து நீங்கள் வந்து விவசாயத்தை பற்றி போடுற நண்பர்களே, இது வந்து என்னோட இல்லாமல் உங்களோட இல்லாமல் அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் இந்த ஷேர் பண்ணி கொடுங்க. என் வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாடுங்க. மேலும் மேலும் வந்து விவசாயத்தை பற்றி நான் போட்டுட்டு வரேன். நண்பர்களே பாருங்கள், ரொம்ப சந்தோஷம். என்னை வந்து என் வீடியோலாம் பார்த்துட்டு ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க நண்பர்களுக்கு. நிறைய நண்பர்களுக்கு நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது வந்து விவசாயத்தை பற்றும் இல்லை நண்பர்களே. அடுத்தபடியாக வந்து வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவிலையும் வந்து விவசாயத்தை பற்றி போடுறேன். நீங்கள் வந்து என் வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாருங்கள். வணக்கம் நண்பர்களே.